வணக்கம் நண்பர்களே, ஜோஷ் ஆன்லைன் தமிழ் சேனலுக்கு உங்களை நான் அன்பாய் வரவேற்கிறேன். நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குற நபராக இருந்தால் தயவு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம சேனல்லேருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மிக மிக முக்கியமான வீடியோ, அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எஸ்பிஐ பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஜூலை 31க்குள்ளே உங்களுக்கு 99.9% உங்களுக்கு எல்லா பேமெண்ட்டும் நாங்கள் கிரெடிட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இதுதான் கம்பெனி சொல்லியிருக்கக்கூடிய அஃபிஷியலான ஸ்டேட்மெண்ட்டு. ஜூலை 31க்குள்ளே எல்லா பேமெண்ட்டையும் நாங்கள் கொடுத்துருவோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர கம்பெனி ஸ்டாப் ஆயிரும், கம்பெனி இனி ரன் ஆகாதுங்கிற தகவலை எந்த ஒரு இடத்துலையும் அவங்க சொல்லலை. சரிங்களா, அதனால் நம்ம சேனல் மூலமாக நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, டெலகிராமில் நோட்டீஸ் போர்டுன்னு ஒரு விஷயம் இருக்குது. சரிங்களா, அந்த குரூப்பில் தான் அஃபிஷியலான தகவல் அதிகாரப்பூர்வமாக அங்கே மட்டும்தான் வரும். அதனால் நீங்கள் சோசியல் மீடியாவில் யார் என்ன சொன்னாலும் நீங்கள் நம்பவே வேண்டாம். என்னை பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா இந்த நிறுவனத்தில் கிட்டத்தட்ட ஒரு 3.5 வருஷமாக நான் ட்ராவல் பண்ணுறேன். இதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பிரேக் விட்ட காலங்களில் எல்லாம் அவங்க அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிவிட்டு மறுபடியும் கம்பெனி இன்ன வரைக்கும் ரன் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. சரிங்களா, அதனால் நீங்கள் அந்த நோட்டீஸ் போர்டை தான் நீங்கள் கவனமாக பார்க்கணும். அதாவது இப்போ லைவில் இருக்கிற பீப்புள் நோட்டீஸ் போர்டை நீங்கள் வாட்ச் பண்ணாலே போதும். சரிங்களா, அதுபோல் நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோஸையும் நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கம்பெனியில் என்ன நடக்குது அப்படின்னு முக்கியமான தகவல்கள் நம்ம சேனலில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா, ஏன் சொல்ல வர்றேன் அப்படின்னா, எஸ்பிஓவில் ரீஃபண்டு அப்ளை பண்ண பீப்புளுக்கு கூட கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்கன்னா பேமெண்ட்டு கொடுத்துட்ருக்காங்க. சரிங்களா, அதாவது எனக்கு எஸ்பிஓ வேண்டாம், நான் பே பண்ண ஜாயின் ஃபீஸை எனக்கு ரிட்டர்ன் பண்ணிடுங்க அப்படின்னு அப்ளை பண்ணியிருப்பாங்கள்ல, ரீஃபண்ட் அப்ளை பண்ணியிருப்பாங்கள்ல, அவங்களுக்கு கூட பேமெண்ட் போயிட்டு தான் இருக்குது. ஒரு சில நிறுவனங்களில் ஆரம்பத்தில் நாங்கள் பேமெண்ட்டெல்லாம் கரெக்டாக தந்துடுவோன்னு சொல்கிறாங்க, ஆனால் தர்றது கிடையாது. நான் அனுபவிச்சிருக்கேன். சரிங்களா, அதனால் எஸ்பிஓ பொறுத்தளவில் வர நாட்களில் இன்னும் உங்களுக்கு பேமெண்ட் அதிகமாக தரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா ஒர்க்கெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது, நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். சரிங்களா, அதனால் நீங்கள் மூணாவது ஒரு நபர் சொல்கிறத கேட்டு நீங்கள் இந்த நிறுவனத்தை தவறாக நினைக்க வேண்டாம்னு என்னுடைய கருத்து. சரிங்களா, ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஓல்டு மெம்பர்ஸ்க்கானது இந்த தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா, சேல்ஸ் டீமில் ஜாயின் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க அந்த பர்ச்சேஸே பண்ணலை. அதனால் எஸ்பிஓ சைடில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நீங்கள் உங்கள் வேலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டு ஒரு 80% அதாவது நீங்கள் உங்கள் வேலெட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணி வச்சுருப்பீங்கள அந்த அமௌண்ட்டிலேருந்து 80% டிடக்ஷன் ஆகும் அப்படின்னு நிறுவனம் சைட்லேருந்து சொல்லியிருந்தாங்க. கம்பெனி சொன்னதை கரெக்டாக ஃபாலோ பண்ணாமல் அவங்க அப்கிரேட் பண்ணாமல் இருந்தாங்க. சரிங்களா, அவங்களுக்கு எஸ்பிஓ சைட்லேருந்து மீண்டும் ஒரு வாய்ப்பு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, குறைந்தது ஒரு 100-200 நபர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா sbo.tvm@gmail.com இதற்கு மெயில் பண்ணணும். எப்படி பண்ணணும் அப்படின்னா, சப்ஜெக்டில் ஐ எம் ஓல்டு மெம்பர் வாண்ட் டு அப்கிரேட் அப்படின்னு கொடுத்துருங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டாஃப் ஐடி வித் உங்களோட நேம். சரிங்களா, இந்த ரெண்டையும் கரெக்டாக கொடுத்து நீங்கள் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை 7/7/2026 செவ்வாய்க்கிழமை நைட்டுக்குள்ளே நீங்கள் sbo.tvm@gmail.com அதுக்கு மெயில் பண்ணிடுங்க. நிறுவனத்திலேருந்து உங்களுக்கு கன்சிடர் பண்ணலாம், உங்களுக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு தரலான்னு அவங்க நோட்டீஸ் போர்டில் அனௌன்ஸ்மெண்ட் தந்திருக்காங்க. சரிங்களா, இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. எஸ்பிஐ பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேட் ஆகும். சரிங்களா, பேமெண்ட்ஸ் இந்த காரியங்கள்லாம் உங்களுக்கு லேட் ஆகும், ஆனால் கண்டிப்பாக பேமெண்ட்டெல்லாம் வந்துடும். சரிங்களா, ஏன்னா எனக்கே கடந்த பிரேக்கு இதுக்கு முன்னே 2-3 பிரேக்கெல்லாம் விட்டுருந்தாங்க, ஆனால் பேமெண்ட் கரெக்டாக வந்துட்டு. எஸ்பிஓ பொறுத்தளவில் கம்பெனி கண்டினியூ நடக்கும். தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.